வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு T10 வேர்ல்ட் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம எந்த வீடியோ பார்க்க போகிறோன்னா மேட்ச் 60 சீரீஸ்க்கான மேட்ச் 24 தான் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ இந்த மேட்ச் நம்ம 24 கவர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம டெலிகிராம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் இந்த டெலிகிராம் சேனல்லலாம் நம்ம ஃபைனல் ட்ரீம் 11 டீமும் அண்ட் மெகாபாரியில் பெட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அந்த மெகாபாரி ஜாக்பாட் பெட்ஸும் எப்போயுமே அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் டெலிகிராம் சேனல் T10 வேர்ல்ட் அப்படின்னு சர்ச் பண்ணாலே வந்துடும். அண்ட் அதையும் தாண்டி நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க்கை நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காதவங்க டக்குன்னு ஜாயின் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம மேட்ச் 60 சீரீஸ்க்கான மேட்ச் 24 பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் 24 யாருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோரிடா லயன்ஸ் விஎஸ் மியாமி பிளேஸில் நடக்க போகுது. இது வந்து எங்கே நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமன் ஐலாண்டில் இருக்க ஜார்ஜ் டவுனில் ஜிம்மி போவல் ஓவல் கிரவுண்டில் நடக்க போகுது. இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 6:30 PM நடக்க போகுது. ஸோ இப்போ ஃப்ளோரிடா லைன்ஸோட பிளேயிங் 11 பார்க்கலாம். ஃப்ளோரிடா லைன்ஸோட பிளேயிங் 11 ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா மேத்யூ கிராஸ். இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விக்கெட் கீப்பர் அண்ட் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். இவர் லாஸ்ட் 5 மேட்ச் ஒரு நல்ல ரீசன்ட் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா பேட்டிங்கில் 27 ரன், 11 ரன், 12 ரன், 26 ரன் அண்ட் 27 ரன் ஆடிருக்காரு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டியான் வெப்ஸ்டர். இவரும் ஒரு நல்ல ஆல்ரவுண்டர். இவர் பேட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் 5 மேட்ச் ஒரு ரீசன்ட் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா 16 ரன்ஸ், 29 ரன்ஸ், 12 ரன்ஸ், 22 ரன்ஸ் அண்ட் 56 ரன்ஸ் ஆடிருக்காரு. ஸோ பேட்டிங்கில் நல்ல ஃபார்ம் வந்திருக்காரு T10க்காக. பவுலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் 5 மேட்ச் ஒரு ரீசன்ட் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மேட்ச் பவுல் போட்ட 3 மேட்ச்லேயுமே மொத்தமாகவே ஒரே ஒரு விக்கெட் மட்டும் தான் எடுத்திருக்காரு. ஸோ ஆனால் பேட்டிங்கில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா திஷாரா பெரேரா. இவரை பற்றி எல்லாருக்குமே தெரியும். ஸ்ரீலங்கன் பிளேயர், நல்ல ஒரு ஆல்ரவுண்டர். இவர் பேட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 17 இன்னிங்ஸ் ப்ளே பண்ணி 215 ரன்ஸ் அடிச்சு 15 ஆவரேஜ் வித் 196 ஸ்ட்ரைக் ரேட் வச்சுருக்காரு. ஸோ T10க்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்ட்ரைக் ரேட் வச்சுருக்காரு. இவரோட லாஸ்ட் 5 மேட்ச் ஒரு ரீசன்ட் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா 36 ரன்ஸ், 12 ரன்ஸ், 0 ரன்ஸ், 26 ரன்ஸ் அண்ட் 7 ரன்ஸ் ஆடிருக்காரு. பவுலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் 5 மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா 2 மேட்ச் தான் பவுல் பண்ணியிருக்காரு. அதில் ஒரு மேட்ச் ஒரு விக்கெட், இன்னொரு மேட்ச் விக்கெட் எடுக்கல இவர். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜிசிங். இவர் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். இவரோட லாஸ்ட் 5 மேட்ச் ஒரு ரீசன்ட் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா நாட் பிளேட் 34 ரன்ஸ், 13 ரன்ஸ், 3 ரன்ஸ் அண்ட் 15 ரன்ஸ் ஆடிருக்காரு. அந்த அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நசீம் குஷி. இவரும் ஒரு விக்கெட் கீப்பர் அண்ட் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். இவரோட லாஸ்ட் 5 மேட்ச் ஒரு ரீசன்ட் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா பேட்டிங்கில் 4 ரன்ஸ், 1 ரன்ஸ், 0 ரன்ஸ், 31 ரன்ஸ் அண்ட் 6 ரன்ஸ் ஆடிருக்காரு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இம்ரான் கான். இவர் ஒரு லெக் பிரேக் பவுலர். இவரோட பவுலிங் செம்மையான ரேஞ்சில் போயிட்டுருக்கு. இவர் லாஸ்ட் 5 மேட்ச் ஒரு ரீசன்ட் ஃபார்ம் மட்டும் பார்த்திங்கன்னா 1 விக்கெட், 1 விக்கெட், 2 விக்கெட், 2 விக்கெட், 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ பவுலிங் வேறு லெவலில் போட்டிருக்காரு. ஸோ இவர் நம்ம ட்ரீம் லெவலில் கண்டிப்பாக ஒரு இம்பேக்டாக இருப்பார்னு நான் சொல்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மெஹரான் கான். இவரும் ஒரு ஆல்ரவுண்டர். இவர் பேட்டிங்கோட பவுலிங் செம்மையாக கலக்கியிருக்காரு. லாஸ்ட் 5 மேட்ச் ஒரு ரீசன்ட் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா 2 விக்கெட், 4 விக்கெட், 1 விக்கெட், 1 விக்கெட் அண்ட் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஆவரேஜாக இம்ரான் கானும் மெஹரான் கானும் பார்த்திங்கன்னா ஒரு மேட்ச்சுக்கு ஆவரேஜாக 2 விக்கெட் கிட்ட எடுக்கிறாரு. ஸோ இவங்க 2 பேரும் மிஸ் பண்ணாதீங்க பிளேயிங் 11ல் இருந்தாங்கன்னா. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரேன் ஜான்சன். இவர் ஒரு ரைட் ஆர்ம் மீடியம் பவுலர். இவரோட லாஸ்ட் 5 மேட்ச் ஒரு ரீசன்ட் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா 1 விக்கெட், 0 விக்கெட், 0 விக்கெட், 0 விக்கெட் அண்ட் 1 விக்கெட் எடுத்திருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ராஜ் நந்தன். இவரும் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். இவர் ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் ஆக்சுவலி. இவர் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு 5 மேட்ச் ஒரு ரீசன்ட் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா 3 மேட்ச்சில் தான் பேட்டிங் ஆடிருக்காரு. அதில் 33 ரன்ஸ், 6 ரன்ஸ், 0 ரன்ஸ் ஆடிருக்காரு. அண்ட் அதே மாதிரி ஆனால் பார்த்திங்கன்னா பவுலிங்கில் எல்லா மேட்ச்சுமே பவுல் பண்ணியிருக்காரு. 3 மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மேட்ச்சுமே 2 விக்கெட் எடுத்து பேலன்ஸ் 2 மேட்ச்சில் மட்டும் எந்த விக்கெட்டும் எடுக்காமல் இருக்கார் அவர். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லஹீரு கேமேஜ். இவரும் ஒரு ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர். இவரோட லாஸ்ட் 5 மேட்ச் ஒரு ரீசன்ட் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா 1 விக்கெட், 0 விக்கெட், 0 விக்கெட், 1 விக்கெட், 0 விக்கெட் எடுத்திருக்காரு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேட்ரிக் ஹெரான். இவரும் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். இவரோட லாஸ்ட் 5 மேட்ச் ஒரு ரீசன்ட் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா நாட் பேட்டட், 11 ரன்ஸ், 16 ரன்ஸ், 2 ரன்ஸ் அண்ட் 0 ரன்ஸ் ஆடிருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்வன் ஐஃபில். இவரும் ஒரு நல்ல ஆல்ரவுண்டர். ஆனால் இது வரைக்கும் எந்த மேட்ச்சுமே ப்ளே பண்ணது இல்லை இவர். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம் மியாமி பிளேஸோட பிளேயிங் 11ல். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஷகிப் அல் ஹசான். இவர் வந்து எல்லாருக்குமே தெரியும் பங்களாதேஷோட அக்ரெசிவான கேப்டன்ட்டு. ஸோ இவர் நல்ல ஆல்ரவுண்டர்னு தெரியும். இவர் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் 5 மேட்ச் ரீசன்ட் பேட்டிங் ஃபார்ம் மட்டும் கொஞ்சம் டவுன் தான் இருக்குது. 2 ரன், 0 ரன், 8 ரன், 13 ரன் அண்ட் 29 ரன் ஆடிருக்காரு. ஆனால் பவுலிங்கில் கொஞ்சம் நல்லாவே போட்டிருக்காரு. லாஸ்ட் 5 மேட்ச் ஒரு ரீசன்ட் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா 2 விக்கெட், 0 விக்கெட், 1 விக்கெட், 2 விக்கெட் அண்ட் 4 விக்கெட் எடுத்துருக்காரு. ஸோ பவுலிங்கில் நல்லா கலக்கியிருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரவுண்டர் டாமோ கெனல்.
இவர் பேட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 15 ரன்ஸ், 16 ரன்ஸ், 10 ரன்ஸ், 10 ரன்ஸ், 15 ரன்ஸ், இதுதான் இவர் ஒரு லாஸ்ட் 5 மேட்சோட ரீசன்ட் ஃபார்ம் பேட்டிங் ரன்ஸு. பவுலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 2 மேட்ச் தான் பவுல் பண்ணியிருக்காரு. அதில் ஒரு மேட்ச் ஒரு விக்கெட், இன்னொரு மேட்ச் 0 விக்கெட் எடுத்திருக்காரு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலோ பெரேரா, இவரும் ஒரு ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். இவர் வந்து பார்த்திங்கன்னா 9 இன்னிங்ஸ் ப்ளே பண்ணி 198 ரன்ஸ் அடித்து 28 ஆவரேஜ் 168 ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு. லாஸ்ட் 5 மேட்ச் ஒரு ரீசன்ட் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா 6 ரன்ஸ், 8 ரன்ஸ், 8 ரன்ஸ், 45 ரன்ஸ் அண்ட் 8 ரன்ஸ் ஆடிருக்காரு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மார்க் டியால், இவரும் ஒரு நல்ல ஆல்ரவுண்டர். இவர் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் 5 மேட்ச் ஒரு ரீசன்ட் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா பேட்டிங்கில் 1 ரன், 8 ரன், நாட் பேட்டட், 1 ரன், 1 ரன் அண்ட் 6 ரன் ஆடிருக்காரு. பவுலிங்கில் எந்த மேட்சுமே பவுல் பண்ண இல்லை. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா 2020 கேரியரில் 12 இன்னிங்ஸ் ப்ளே பண்ணி 10 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு வித் 11 எக்கனாமிக் ரேட் அண்ட் 11 ஸ்ட்ரைக் ரேட்டில். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆர் ஃபோஸ்டர், இவரும் ஒரு விக்கெட் கீப்பர், ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். இவர் பார்த்திங்கன்னா லாஸ்ட் 5 மேட்சஸில் சேர்த்து வெறும் 5 ரன்ஸ் தான் ஆடிருக்காரு. ஸோ இவர் இப்போதைக்கு இன்னும் ஃபார்ம் வரல, ஆனால் ஃபார்ம் வந்து நல்ல பேட்ஸ்மேன் இவர். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹரிகிருஷ்ணன் நாயர், இவர் மொத்தமாகவே 3 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காரு. அந்த 3 மேட்ச்சில் ஒரு மேட்ச் தான் பேட்டிங் ஆடிருக்காரு. அந்த பேட்டிங் ஆடுறதுலேயே 17 ரன்ஸ் ஆடிருக்காரு T10ல். பவுலிங் எந்த பவுலிங் மேட்சஸுமே போட்டதில்லை இவர் நிறைய. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கப்புகேத்ரா, இவர் ஒரு ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். இவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வேறு லெவல் பேட்டிங் ஃபார்மில் ஆடிட்டுருக்காரு. லாஸ்ட் 5 மேட்சோட ஃபார்ம் மட்டும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 23 ரன்ஸ், 28 ரன்ஸ், 58 ரன்ஸ், 30 ரன்ஸ், 22 ரன்ஸ், T10க்கு சரியான ஆவரேஜ் வச்சுருக்காரு இவர். ஸோ இவர் நம்ம கண்டிப்பாக எடுக்கலாம் பேட்டிங்கில். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கே ராம்சரன், இவர் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் பவுலர். இவரோட லாஸ்ட் 5 மேட்ச் ஒரு ரீசன்ட் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா 2 விக்கெட், 1 விக்கெட், 0 விக்கெட், 1 விக்கெட் அண்ட் 0 விக்கெட் எடுத்திருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஷேஹன் ஜெயசூர்யா, இவரோட வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் நான் சொல்லுவேன் இவரை கண்டிப்பாக. இவரோட லாஸ்ட் 5 மேட்ச் ஒரு ரீசன்ட் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா 1 ரன், 20 ரன், 11 ரன், 25 ரன், 130 ரன் அண்ட் 52 ரன் ஆடிருக்கார் பேட்டிங்கில் செம்மையாக கலக்கியிருக்காரு. ஆனால் பவுலிங்கில் வந்து பார்த்திங்கனாலும் ஒரு மேட்ச்சில் 0 விக்கெட் எடுத்தாலும் அடுத்த மேட்ச்சில் 3 விக்கெட், அதுக்கடுத்த மேட்ச் 1 விக்கெட், 2 விக்கெட், 3 விக்கெட் செம்மையாக எடுத்துருக்காரு. ஸோ நம்ம ஜெயசூர்யா கேப்டன் ஆர் வைஸ் கேப்டனாக கூட நம்ம ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சச்சின் டிவாங்கனா, இவர் ஒரு ஆல்ரவுண்டர். பேட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 5 ரன், 15 ரன், 0 ரன், 5 ரன், 6 ரன் ஆடிருக்காரு. பவுலிங்கில் எந்த மேட்சுமே பவுல் பண்ணார் இல்லை இவர். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜஹூர் கான், இவர் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் 5 மேட்ச்சில் மட்டும் பார்த்திங்கன்னா அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் பவுலிங்கில் 2 விக்கெட், 0 விக்கெட், 1 விக்கெட், 1 விக்கெட் அண்ட் 0 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ஆவரேஜாக ஒரு மேட்ச்க்கு ஒரு விக்கெட் எடுக்கிற மாதிரி ஆடுறாரு இவர். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கே வில்லியம்ஸ், இவரை பற்றி நல்லாவே தெரியும் நிறைய பேருக்கு. 2020 மட்டும் பார்த்திங்கன்னா 112 இன்னிங்ஸ் ப்ளே பண்ணி 146 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா T10 கேரியரில் லாஸ்ட் 5 மேட்ச் ஒரு ரீசன்ட் ஃபார்ம் மட்டும் பார்த்திங்கன்னா 1 விக்கெட், 2 விக்கெட், 3 விக்கெட், 1 விக்கெட், 1 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஆவரேஜாக ஒரு மேட்ச்சுக்கு 1லேருந்து 2 விக்கெட் எடுக்கிறாரு. ஸோ கே வில்லியம்ஸ் பிளேயிங் லெவன்ஸில் இருந்தால் கண்டிப்பாக நம்ம எடுக்கலாம் அவரை. ஸோ நம்ம ப்ரெடிக்ஷன் ஸ்டாட்ஸ் படி ஒரு பெஸ்ட்டான ட்ரீம் 11 ஜாக்பாட்டான டீம் 11 அப்படின்னு சொன்னால் இதுதான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டீமில் நான் பெஸ்ட்டான ட்ரீம் 11 டீம் சொல்லுவேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா விக்கெட் கீப்பர் மேத்யூ க்ராஸ் எடுத்திருக்கேன், பேட்டர்ஸில் சிங் எடுத்திருக்கேன், ஆல்ரவுண்டர்ஸில் ஷக்கீப் அல் ஹசன், திசாரா பெரேரா, ஜெயசூர்யா, மெஹரான் கான் அண்ட் வெப்ஸ்டர் அண்ட் டாம் கெனால் எடுத்திருக்கேன். அதில் நான் சொன்ன மாதிரி ஜெயசூர்யா வைஸ் கேப்டன், ஷக்கீப் அல் ஹசனை கேப்டனாக போட்டிருக்கேன். நம்ம வேணால் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் அப்படியே ஸ்வாப் கூட நம்ம பண்ணிக்கலாம், ஜெயசூர்யா கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஷக்கீப் அல் ஹசனை. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் பவுலர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கே வில்லியம்ஸ், கே ராம்சரன் அண்ட் இம்ரான் கானை ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ மெஹரான் கானும் பிளேயிங் லெவன்ஸில் இருந்தனால நான் ஆல்ரவுண்டர்ஸில் எடுத்திருக்கேன். ஸோ இது ஒரு பெஸ்ட்டான ட்ரீம் 11 டீம் நான் சொல்லுவேன். உங்களுக்கு வேணால் இந்த டீமை ட்ரை பண்ணுங்கள், நல்லாவே ஜாக்பாட் அடிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெகாபாரி ஒரு ஆப்பில் வந்து நம்ம பெட்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மெகாபாரி ஆப்பு உங்களுக்கு லிங்க் வேணுன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த மெகாபாரி ஆப் எப்படி டவுன்லோட் பண்ணலேருந்து எல்லாமே நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருவோம். அண்ட் ஃப்ரீயாக நம்ம பெட்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு லைஃப் டைம் வரைக்கும் ஃப்ரீயாக அந்த பெட்ஸ் வேணுன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம யூடியூப் வீடியோஸ்க்கும் லைக் பண்ணுங்கள். அண்ட் நான் எல்லா வீடியோஸ்லையும் வந்து கடைசியாக பெட்ஸ் கொடுத்துட்ருக்கேன். இன்றைக்கி வந்து என்ன பெட் கொடுத்துருக்கேன் வந்து பார்த்திங்கன்னா நியூசிலாண்டுக்கும் சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச்சுக்கும் பவுண்ட்ரிஸ் வந்து 36 பவுண்ட்ரிஸ்க்கும் கீழே தான் வரும் அப்படின்னு நான் பெட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் 5,000 ருபீஸ் அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். வின் ஆச்சுன்னா எனக்கு கிட்டத்தட்ட 9,000 கிட்ட ருபீஸ் வருது. ஸோ எனக்கு அதில் மட்டுமே ஒரு 4,000 ருபீஸ் கிட்ட ப்ராஃபிட் வருது. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரே பெட்டில் வந்த மாதிரி பெருசாக ஏர்ன் பண்ணுமா, நம்ம டெலிகிராம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், யூடியூப் வீடியோஸ்க்கும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்னும் ப்ரோ பெட்லாம் ஜெயிக்க முடியுமா ப்ரோ இப்படிலாம் போட்டால் அப்படின்னு சொன்னால், நான் நம்ம யூடியூப் சேனலில் கொடுத்துருக்க எல்லா வீடியோஸ்லேயும் கடைசியில் நான் வந்து
பெட்ஸ் கொடுத்துட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி கடைசியாக அப்லோட் பண்ண பெட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வேகாஸ் விக்கிங்ஸ் யூஎஸ் போகா ரேட்டன் ட்ரெயில் பிளேசஸில் போகா ரேட்டன் ட்ரெயில் பிளேசஸ் தான் வின் ஆகும் சொல்லிட்டு நான் 5000 rupees நேற்று இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். அதுவும் நான் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பெட் வின் ஆகிருக்கு. அது ஒரு ரிசல்ட் தான் இது. அதில் எனக்கு ஒரு 5K ப்ராஃபிட் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வேணும்னா நம்ம டெலிகிராம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். கடைசியாக பெட் வரும். அண்ட் மறக்காமல் எல்லாத்துக்கும் லைக் பண்ணிடுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிடுங்க மக்களே. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.